ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 39வது எபிசோட் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 38 எபிசோட் எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு யாருக்குமே தெரியாம அவனோட டெமானிக் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபெதர் கிளானை சேர்ந்த பொண்ணை வந்துட்டு கொண்டிருப்பான். பட் இதனால வெளி உலகத்துக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த பிளாக் ஈகிள் கிளான் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து போறான். அதாவது இப்ப இவங்க ஒரு போர்ட்டல் மாதிரியான விஷயத்துக்குள்ள வந்திருக்காங்களா, அந்த இடத்துல ஒரு உலகம் இருக்கா, அங்க ஏன்ஷியன் கிளான் வந்துட்டு 5 இருக்கா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஒன்னு ஃபெதர் கிளான், இன்னொருத்தவங்க மீன் மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பாம்பு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க தான் இந்த பிளாக் ஈகிள். நம்ம ஹீரோ கூட ஒருத்தனுக்கு ஒரு டெக்னிக் கொடுத்துருப்பானு. அங்க வந்துட்டு நான் வந்துட்டு விதைச்சதை இப்ப அறுவடை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹேமிங் நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் நம்புறேன் அப்படின்ட்டு உள்ள போறான். அப்ப அங்க இருக்கிற காட்ஸ் இருந்துட்டு ஹே கூஷாங்க வந்துட்டு ஹண்ட் டவுன் பண்ற மிஷன்ல 2 நாளைக்கு முன்னாடி நீ கலந்துட்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஏன் அது வந்துட்டு கேன்சல் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப அதை பத்தி மென்ஷன் பண்ணாத. லேடி யானியூ இருந்துட்டு இன்னுமே இந்த கூஷாங் நாய் இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை வச்சிருப்பா அப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் நாங்க ரிட்ரீட் ஆயிட்டோம். பட் அது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். யார் நீ அப்படின்னு கேக்குறப்ப, நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அந்த நாய் கூஷாங், அது வந்துட்டு நான் தான் அப்படிங்கிறப்ப, எதுக்காக என் கிளானுக்கு வந்துட்டு நீ வந்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு சொந்தமானதை நானே வந்துட்டு எடுத்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு போட்டு தள்ளுறான். அப்ப மெடிடேட் பண்ணிட்டு இருந்த அந்த ஹேமிங்கோட அக்கா, அவளோட பேர் வந்துட்டு யான்யூ, அவ வந்துட்டு என்னாச்சு, நம்மளோட டெரிட்டரிக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க, யாருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு, ஒருவேளை அந்த கெவலி எம்பரர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனோட சக்சஸரா இருப்பானா, நான் மட்டும் ராங்கா இல்ல அப்படின்னா அவன் வந்துட்டு அவனோட பேர் ஏலிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் டெமானிக் ஆர்ட்ஸ் வேற கத்துக்கிட்டவன், அந்த பர்சன் வந்துட்டு ரொம்பவே தந்திரமானவன், சோ கண்டிப்பா நல்ல இன்டென்ஷன்ஸோட இங்க வந்திருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறா. அதே சமயம் அந்த ஹேமிங் இருந்துட்டு இந்த பிரசன்ஸ் நான் வந்துட்டு தப்பாவே சொல்லல, இது எனக்கு இந்த பவரை கொடுத்த ஆம்னி போட்டன் எம்பரரோட பிரசன்ஸ் தான் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வரப்ப, உனக்கு வந்துட்டு எவ்வளவு திமிரு இருக்கணும் கூஷாங், இந்த மாதிரி ரெக்லஸா எங்களை வந்துட்டு ப்ரொவோக் பண்ணி பாக்குறியா அப்படிங்கிறப்ப அந்த ஹேமிங்கோட அக்கா இருந்துட்டு கூஷாங்கா எதுக்காக இவன் வந்திருக்கான், அது மட்டும் இல்லாம இவனோட இன்ஜுரி கம்ப்ளீட்டா ஹீல் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவனுக்கு காயெல்லாம் எதுவுமே ஏற்படலையா அப்படிங்கிறப்ப சில பேர் வந்துட்டு இன்னொரு ஸ்டெப் வந்துட்டு முன்னாடி எடுத்து வைக்காத, உங்க சாங்ஷங் கூ ஃபேமிலிக்கு சொந்தமான இடம் ஒன்றும் இது கிடையாது, எங்களோட ஆன்சஸ்டர் டிஸ்டர்ப் பண்ண அதை வந்துட்டு நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது போல, என்ன தடுக்க வந்து அந்த உயிரை அப்படியே தூக்கி வீசலாம் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படிங்கிறப்ப ஒரு எல்டர் வந்துட்டு ஸ்டாப் ரைட் தேர், மத்த எல்லாருமே உடனே பின்னாடி வாங்க, கூஷாங் இங்க வந்துட்டு நீ என்ன பண்ண ட்ரை பண்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிறப்ப, என்ன விஷயம் அது அப்படிங்கிறப்ப, அஃப்கோர்ஸ் அந்த ஹெவன்லி எம்பரர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனோட அந்த ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்ம் தான், அது மட்டும் இல்லாம உங்க பிளாக் ஈகிள் கிளான் இருக்குல்ல, அது மொத்தமுமே எனக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் சொல்றதுக்கு காரணம் அந்த ஹேமிங்க்கு ஹீரோ கொடுத்த டெக்னிக் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாருமே கத்துக்கிட்டானுங்க. பட் ஆக்சுவலா அதை வச்சுதான் நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோலே பண்ண போறான். அந்த எல்டர் இருந்துட்டு இவனுக்கு எப்படி அந்த ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்மை பத்தி தெரியும், அது வந்துட்டு எங்க ஏன்ஷியல் இம்மார்டல் கிளான்ஸோட இன்ஹெரிட்டன்ஸ், ஒவ்வொரு 10,000 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்துட்டு நாங்க டர்ன்ஸ் எடுத்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு என்னோட டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, என் கூட பேசுறது கூட உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது, சுப்ரீம் ரம்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு என் கூட ஃபைட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறப்ப, எல்டர் இவனை வந்துட்டு நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா பிளாக் ஈகிள் கிளான் இருந்துட்டு ரொம்ப தலகுனிய வேண்டியது வரும், அவன் வந்துட்டு டெத்தை தேடி இங்க வந்திருக்கான், அதனால இவனை கொன்னாலும் வெளி உலகத்தை சேர்ந்தவங்க யாருமே நம்மள பழி சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப, அந்த எல்டர் நீ வந்துட்டு ஒரு முட்டாள், ரொம்ப திமிரு பிடிச்சவன், இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டு உனக்கு எங்க கிடைச்சு அப்படிங்கிறப்ப, ஹீரோ இன்னும் அவங்க எல்லாத்துக்குமே அது ரியலைஸ் ஆகல, நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த இடத்துல செத்துருவீங்க, அதுதான் என்னோட திமிருக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவரை ரிலீஸ் பண்றப்பதான் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஹார்ட் இருந்துட்டு வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோட டெக்னிக் தான் இங்க இருக்கிற எல்லாருமே பழகி இருக்காங்க. சோ அது மூலமா ஹீரோங்களை கண்ட்ரோல் பண்ற, முக்கியமா அவங்களோட இதயத்தை, அவங்க இதயத்தை யாரோ பிடிச்சு அப்படியே ஸ்குவீஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன மாதிரியான ட்ரிக் இது, இது வந்துட்டு அந்த ஸ்லேவ் மார்க்கை விட ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்டா என்ன அப்படிங்கிறப்ப, எப்படி நாங்க வந்துட்டு வாழணுமா இல்ல சாகணுமா அப்படிங்கறத நீ கண்ட்ரோல் பண்ற அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கங்க, இப்பையில இருந்து நான் தான் உங்க மாஸ்டர் அப்படிங்கிறப்ப, அந்த ஹேமிங்கோட அக்கா இருந்துட்டு இவன் யூஸ் பண்ற இந்த மெத்தட் வந்துட்டு அப்படியே ஸ்லேவ் மார்க்குக்கு சிமிலரா தான் இருக்கு. பட் அந்த ஹெவன்லி எம்பரர் ஆஃப் ரீஇன்கார்னேஷனோட சக்சஸரை தவிர வேற யாருக்குமே அந்த ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்மை பத்தி தெரியாது. ஒருவேளை அந்த சக்சஸர் வந்துட்டு இந்த கூஷாங்க்கு எங்களோட ஸ்லேவ் மார்க்கை பத்தின ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் கொடுத்துட்டானா, இல்ல உண்மையாலுமே இவன் தான் அந்த டெமானிக் ஆர்ட்ஸை வந்துட்டு கத்துக்கிட்டவனா அப்படின்னு நினைக்கிறப்ப, இன்னொரு எல்டர் வந்துட்டு ஹே பிராட், என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நீ பண்ணுவ, எங்க எல்டர்ஸ் வந்துட்டு நீ லுக் டவுன் பண்ணி பாக்குறியா அப்படிங்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க ஆன்செஸ்டர், அது நம்மளோட ஆன்செஸ்டர் குவாசி சுப்ரீம் ரம்ல இருக்கிறவர் வந்துட்டு நம்மள காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு கத்துறாங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு ஃபைனலா உங்களை வந்துட்டு நீங்க ரிவீல் பண்ணிக்கிறீங்களா, ஆன்செஸ்டர் ஆஃப் த பிளாக் ஈகிள் கிளான், நீங்க வந்துட்டு ஒரு சைஸ்ல பெரிய எறும்பு மாதிரி தான், எனக்கு அவ்வளவுதான், அதை தவிர வேற எந்த ஒரு டிஃபரன்ஸுமே நீங்க கொண்டு வர போறது கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஆன்செஸ்டர் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப திமிரு தான். யங்கர் ஜெனரேஷனை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் வந்துட்டு உனக்கு ஒரு லெசனை வந்துட்டு டீச் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மண்டி போடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேல வந்துட்டு செயின்லாம் வந்து அவர் கீழே விழுந்து மண்டி போட்டுறாரு. ஏன்னா அவருமே இருந்துட்டு அந்த டெக்னிக்கை வந்துட்டு கல்டிவேட் பண்ணிருப்பாரு போல. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஆன்செஸ்டரே சப்ரஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சே பார்க்கல. பட் இதுக்கு எப்படி சாத்தியம், அவர் வந்துட்டு குவாசி சுப்ரீம் ரம்ல வந்துட்டு இருக்கிறாரு, யாருவன் எதுக்காக என்னோட அந்த ஆம்னி போட்டட் எம்பரர் மாஸ்டர் கிட்ட இருந்து வர வாசனை வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்னு நினைக்கிறப்ப இன்னொரு எல்டர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்துட்டு ப்ளீஸ் அவரை வந்துட்டு உயிரோட விட்டுருங்க, யங் மாஸ்டர் குரூ ரொம்ப கோவப்படாதீங்க, இந்த கிளானுக்கு இன்சார்ஜா இருக்கிற ஆன்செஸ்டர் வந்துட்டு நான் தான், ப்ளீஸ் ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் இவன் நம்மளோட கிளான் டெரிட்டரியை வந்துட்டு இன்வேட் பண்ணிருக்கான், நம்மளோட பிளாக் ஈகிள் கிளானோட டிசேபிள்ஸ் வந்துட்டு கொண்டிருக்க ஆன்செஸ்டர், இவனை வந்துட்டு நீங்க கொன்னு ஆகணும் அப்படிங்கிறப்ப ஷட் அப் யூ ஃபூல்ஸ், யங் மாஸ்டர் வந்துட்டு நம்ம கொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா இன்னும் நம்ம எல்லாருமே செத்துருப்போம் அப்படின்ட்டு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த கூஷாங்க இருந்துட்டு இவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி நடிக்கிறதுல கை தேர்ந்தவன் போல, பட் ஆக்சுவலி ரொம்பவே பவர்ஃபுல், கிராண்ட் ஹால்ல இருந்த என்னாலே இவனோட பவரை வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சு இங்க ஓடி வந்தேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ உங்க மாதிரி ஸ்மார்ட் பீப்புள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வழியை வந்துட்டு காமிங்க அப்படிங்கிறப்ப யங் மாஸ்டர் குரூ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாருமே ஈவன் இந்த ஆன்செஸ்டரும் இவனுக்கு வந்துட்டு இப்படி மயங்கிட்டாரு டேமிட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்தார் இல்லையா, அந்த ஆன்செஸ்டர் யங் மாஸ்டர் குரூ ப்ளீஸ் உட்காருங்க, யான் யூ போயிட்டு யங் மாஸ்டர் குரூக்கு வந்துட்டு கொஞ்சம் டீ சர்வ் பண்ணு அப்படிங்கிறப்ப நம்ம ஹேமிங்கோட அக்கா இருந்துட்டு எஸ் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்றா. அந்த எல்டர் மனசுக்குள்ள குவாசி சுப்ரீம் ரம்ல இருந்தாலும் கூட இன்னும் அவன் வந்துட்டு என்ன சப்ரஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாப்ல. அந்த யான் யூ இருந்துட்டு போயிட்டு மாஸ்டர் கூஷாங் ப்ளீஸ் ஹேவ் சம் டீ அப்படிங்கிறப்ப உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, மாஸ்டர் நான் தான் பிளாக் ஈகிள் கிளான்ஸ்மேன் ஹே யான் யூ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாட் பேட், நீ வந்துட்டு ரொம்ப ஷார்ப் தான், ஏன்னா ஏதோ உனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு எதுவுமே பண்ணாம இருந்த பத்தியா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு 3 பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிளானோட ஒரு கிரவுன் ஜெல்லு மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு இருந்துட்டு வெறும் டீ சர்வ் பண்ற பொண்ணு மாதிரி நடத்திட்டு இருக்கானா, டேமிட் யானுவோட ஒரு வாரியர் ஸ்பிரிட் வந்துட்டு இப்படி அவன் பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நிறைய நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ இருந்துட்டு இங்க இருக்கிற சில பேருக்கு என்ன வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன கொல்ற அளவுக்கு நீங்க வந்துட்டு என்ன டிஸ்பைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, லைக் யாரு மாதிரினா தோ ஒன்ன மாதிரி, அதுக்கப்புறம் நீ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையை வந்துட்டு அசைச்சு அவங்க எல்லாத்தையுமே ரத்தம் கக்க வச்சு கீழே உழுக வச்சாராம். இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்னை வந்துட்டு பிட்ரே பண்ணும் அப்படின்னு அட்டெம்ப்ட் பண்றவங்களுக்கு சாவுதான் ஒரே முடிவு அப்படிங்கிறப்ப அந்த ஆன்செஸ்டர்ஸ் 3 பேருமே மாஸ்டர் ப்ளீஸ் காம் டவுன், எங்களோட மொத்த கிளானுமே இருந்துட்டு உங்களுக்கு சரண்டர் ஆகிற வில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் பட் டோன்ட் வரி, நான் வந்துட்டு ரொம்பவே கைண்டானவனாகவும் ஜென்டில் ஆனவனாகவும் இருப்பேன் என்னோட பொசிஷனை பொறுத்து, ஆக்சுவலா எனக்கு மற்றவங்களை கொல்றது சுத்தமா பிடிக்காது, ஆஸ் லாங் அஸ் நீங்க வந்துட்டு எனக்கு விசுவாசமா இருக்கிற வரைக்கும் இந்த இம்மார்டல் லேண்ட்ல இருக்கிற மற்ற கிளான்ஸை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணி இந்த மொத்த இடத்தையுமே நீங்க ஆள்றதுக்கு கூட நான் வழி அமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறப்ப தேங்க்யூ மாஸ்டர், கண்டிப்பா உங்களோட விஷஸ் படியே நாங்க நடந்துப்போம் அப்படின்ட்டு இவங்க நம்ம ஹீரோக்கு சொந்தமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு இருக்கப்ப ஹே யான் யூ, சின்ஸ் நீ வந்துட்டு ரொம்பவே பெர்செப்டிவா ஷார்ப்பாக இருக்கிறதுனால மற்ற கிளான்ஸோட ஜீனியஸோட எசன்ஸ் வந்துட்டு உனக்கு கேதர் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆஃப்டர் இந்த மெஸ்ஸுக்கு அப்புறம் இந்த ஏன்ஷியல் இம்மார்டல் லேண்டுக்கு வரதுக்கான அந்த டிவைன் பாத் இருந்துட்டு மூடி இருக்காது, எனக்கான ஒரு பெஸ்ட் ப்ரீடிங் கிரவுண்டா இருந்துட்டு இதுதான் இருக்க போகுது அப்படிங்கிறப்ப டோன்ட் வரி மாஸ்டர், நான் வந்துட்டு என்னோட பெஸ்ட்டை வந்துட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேல கூட்டிட்டு போயிட்டு மாஸ்டர் இந்த இடத்துல தான் ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு, யூசுவலி ஹை கல்டிவேஷனை வந்துட்டு அடைஞ்ச எல்டர்ஸ் மட்டும்தான் இந்த ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்மோட மிஸ்டீரியஸான லா எனர்ஜினால என்லைட்டட் ஆவாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்மா, இது வந்துட்டு ரீஇன்கார்னேஷனோட எனர்ஜி, அப்ப சரியா தான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்துட்டு குதிச்சிடறான். போறப்ப அந்த பிளாட்ஃபார்ம் இருந்துட்டு ஓப்பன் ஆகிறத அந்த யான் யூ பார்த்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சா, இவ்வளவு கிளியரா இந்த ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன், ஈவன் எல்டர்ஸ் கூட இந்த பிளாட்ஃபார்மோட ஸ்ட்ரென்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணணும், இருந்தாலும் இவன் இதை வந்துட்டு அப்படியே டிவோர் பண்ணி அதை வந்துட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறப்ப ஹீரோட பொட்டுக்குள்ள அந்த பவர் எல்லாமே போகுது. ஹீரோ இருந்துட்டு ஈவன் இப்போ என்னோட ஆன்மாவே இருந்துட்டு பிரேக் ஆனாலும் கூட என்னால மனிதர்களோட உலகத்துல இந்த ரீஇன்கார்னேஷன் மார்க் மூலியமா திரும்பி பிறக்க முடியும், நவ் என்னோட லைஃபுக்கு இன்னொரு இன்சூரன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருச்சு, அடுத்து அந்த பிளாக் ஈகிள் கிளான்ல இருக்கிற ஃபெதரை வந்துட்டு நான் கொஞ்சம் பிளக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாம்பு மாதிரி இருக்காங்களே, ஆக்சுவலா இவனை பார்த்து தான் மீன் மாதிரின்னு சொல்லிட்டேன், அப்ப அந்த மீன் அந்த ஏன்ஷியன் கிளான்ல இல்லையா அப்படின்னு தெரியல, அந்த பச்சை பாம்பு இருந்துட்டு அந்த பிளாக் ஈகிள் கிளான்ல இருக்கிறவங்க நம்மள வந்துட்டு பிட்ரே பண்ணிட்டானுங்க, அந்த ரீஇன்கார்னேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற நம்மளோட மார்க்கை வந்துட்டு யாரோ டச் பண்ணிருக்காங்க, ஃபர்கெட் இட், நம்மளோட கிளான்ஸ் மேல் எல்லாத்தையுமே உடனடியா ஒன்னு சேரு, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இப்ப எல்லா இம்மார்டல் கிளான்ஸுமே இருந்துட்டு கம்ப்ளீட்டான ஒரு மெஸ்ல வந்துட்டு இருக்காங்க. இஃப் வெளி உலகத்துல இருக்கிற அந்த மனுஷங்க வந்துட்டு இந்த இடத்துல எப்ப வேணாலும் இன்வேட் பண்ணலாம், சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிளான் வந்துட்டு யோசிக்கணும் அப்படின்னு
நினைக்கிறான். அப்ப வெளியே அந்த டாயிஸ்ட் பேலஸோட கிரேட் எல்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு பிராட், இந்த பிராட்டை வந்துட்டு பாரு, இவன்ட்டு எவ்வளவு மோசமானவனா தந்திரமானவனா இருக்கான், அந்த ஏன்ஷியல் இம்மார்டல் கிளான்ஸை வந்துட்டு அவங்களோட சாவு பாதையை நோக்கி இவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோட ஃபேமிலியில ஒருத்தன் வந்துட்டு என்ன இருந்தாலும் அவன் எங்க கூ ஃபேமிலியோட சோசன் ஒன். அப்படி இருக்கப்ப அவனோட ஸ்லீவ்ஸ் கண்டர்ல சில ட்ரிக்ஸ் வச்சுக்கிறது ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. இவன் தான் அவன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லைனாலும் கூட அவனை பத்தி ரூமர்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவன் எவ்வளவு கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. அப்படிங்கிறப்ப கிரேட் எல்டர் இருந்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்பொழுது நீ அந்த ஏன்ஷியல் இம்மார்டல் கிளான்ஸை வந்துட்டு மிஸ் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு எங்க கிளானோட யங் மாஸ்டர் வந்துட்டு புல்லி பண்ணிருக்காங்க, அப்ப நான் போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறப்ப பட் நீ வந்துட்டு ஷானரோட ஒரு ஆன்செஸ்டர், உங்களோட அந்த வம்சாவளியை தானே அந்த கூஷாங்கோட ஃபேமிலி இருந்துட்டு ஹார்ம் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த 13வது அங்கிளோட வம்சாவளி இருக்காங்களா நம்ம ஹீரோ ஃபேமிலியில, அவங்கள மென்ஷன் பண்றாங்க. அவர் வந்துட்டு இனஃப், என்ன வந்துட்டு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அவன் வந்துட்டு எங்க கூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர், என்னோட ஓன் ஃபேமிலி மெம்பரை வந்துட்டு கொல்ல மாதிரியான ஒரு அட்ராசியஸான விஷயத்தை வந்துட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படி லைட்டா சர்காஸ்டிக்கா சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த கிரேட் எல்டர் அதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா உனக்கு வந்துட்டு இந்த உடம்புல இருக்கிற பழைய எலும்புகளையும் வந்துட்டு ஹெல்ப்புக்காக நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பேருமே நம்ம ஹீரோக்கு எதிராக தான் பிளான் போடுற மாதிரி தெரியுது சர்காஸ்டிக்கா. பட் எதுவா இருந்தாலும் நம்ம வரப்போற சாப்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.